பொருளாதாரத்தை ஈர்க்கும் மனநிலை எப்படி உருவாக்குறது? நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரத்தை ஈர்க்கணும்னு தெரியும். பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு தெரியும். நமக்கு தேவை முதல்ல பணம், பொருளாதாரம் இது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நமக்கு பணம்ங்கிறது இருக்கு. ஆனா தேவை அங்க நிறைவேறல. இப்படிதான் என் மனநிலையை மாத்திக்கிறதுன்னு கேட்குறீங்களா? எஸ், சிச்சுவேஷன் சேம் தாங்க. எப்படி ஹேண்டில் பண்றோம்? அங்கதான் நம்ம அதே மாதிரி தான் பொருளாதாரமும் தேவைப்படுகிறது. அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியமானது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொருளாதாரத்தை ஈர்க்கும் மனநிலை எப்படி உருவாக்குறது? நம்ம எல்லாருக்குமே பொருளாதாரத்தை ஈர்க்கணும்னு தெரியும். பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு தெரியும். நமக்கு தேவை முதல்ல பணம், பொருளாதாரம் இது 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாங்க. பணம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கேஷாவோ அமௌண்ட்டில் இருக்கிறதோ அது பணம், சரிங்களா? பொருளாதாரங்கிறது நமக்கு எது எப்போ தேவைப்படுகிறதோ அது நமக்கு கிடைக்கிறதோ பொருளாதாரம், சரிங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ பணம்ங்கிறது இப்போ நம்ம கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கையில் கேஷ் இருக்குது, 500 ரூபாய் நோட்டு இப்போ கையில் கேஷ் இருக்குது, அக்கௌண்ட்டில் ஒரு 1,00,000 ரூபாய் கேஷ் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம், காரில் பெட்ரோல் இருக்குது, காரில் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம நல்ல ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம ஜாலியாக காரில் போயிட்டுருக்கோம், ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பைபாஸ் ரோட்டில் லாங் டிரைவ் போயிட்டுருக்கோம், சரிங்களா? லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது, தண்ணி இருக்குது, குடிக்கிறது எல்லாமே இருக்குது, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இருக்குது, ஓகே அதை சாப்பிட்டுக்கிறோம், போயிட்டுருக்கோம். லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் பசி அப்படியே அதிகமாகுது. பசி அதிகமாகும் போது நம்ம காரில் நம்ம டிராஃபிக் காருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்லோவாக போகிறோம். நம்ம அப்படியே கூகுள் மொபைல் எடுத்துகிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நியரஸ்ட் ஹோட்டல் போட்டு பார்க்குறோம். ஹோட்டல் போட்டால் பக்கத்தில் ஒரு 150 கிலோமீட்டர்லாம் தான் இருக்குது நியரஸ்ட் ஹோட்டல் அந்த ஹைவேஸில், சரிங்களா? பசிக்குது, கையில் பணம் இருக்குது, இது அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபாய் இருக்குது, கையில் 10,000 ரூபாய் கேஷ் இருக்குது, காரில் போயிட்டுருக்கோம், எல்லா வசதியும் இருக்குது, ஏசி போட்டிருக்கோம், பாட்டு கேட்டுட்ருக்கோம், இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டுருக்கோம். கையில் பணம் இருக்குது, ஆனால் உணவு கிடைக்கல, உணவு அங்கே பக்கத்தில் இல்லை. அப்புறம் டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் 2 மணி நேரம் ஆகும் ஒரு 150 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னா, சரிங்களா? அப்போ நமக்கு பணம்ங்கிறது இருக்குது, ஆனால் தேவை அங்கே நிறைவேறலை. தேவை எது? ஒரு 2 இட்லி கிடச்சா கூட போதும் எனக்கு, இப்போ அப்பா வாடான் இருக்கும். எவ்வளோ நேரம் தண்ணியை குடிச்ச வண்டி ஓடிட்டு இருக்கிறது, புரியுதுங்களா? அப்போ நமக்கு பணம் தேவையா பொருளாதாரம் தேவையான்னு கேட்டால் நிச்சயமாக நமக்கு பொருளாதாரம் தான் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக பணம் நம்ம வேணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பணம் தான் சம்பாதிக்கணும், பணம் தான் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இனிமேல் யாருமே பணம்ன்ற விஷயத்த வேணும் தான் எல்லாருக்கும். ஆனால் பொருளாதாரம் தேவைக்கு மாற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ உங்கள் மனநிலை தான் நாங்கள் மாற்ற வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பொருளாதாரத்தை ஈர்க்கணும், நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம மனநிலை தான் மாற்ற வேண்டும். சூழ்நிலை எல்லா சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் வந்துகிட்டு இருக்கீங்க, கிராஸாக ஒரு எல் ஷேப்பில் இன்னொரு வண்டி வந்துகிட்டு இருக்கு, கிராஸாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் பொறுமையாக வந்துட்டு இருக்கீங்க, அந்த பர்சன் ஃபாஸ்ட்டாக வராரு, நீங்கள் நடுவில் போய் பிரேக் அடிக்கிறீங்கன்னா அந்த பர்சன் வர பயந்துருவாங்க. பயந்து டக்குன்னு ஓரம் கட்டி அப்படியே நம்மளோட முறைச்சு திட்டிட்டு எல்லாம் போவாங்க. இப்போ திட்டிட்டு போகிறாரா, நம்ம என்ன நினைப்போம்? நாம் பொறுமையாக தானப்பா வந்தோம், இருந்தால் வேகமாக வந்து நம்மளை திட்டிட்டு போகிறாரு நம்ம நினைப்போம். இதே சுச்சுவேஷன் அப்படியே மாற்றி போட்டு பாருங்கள். நீங்கள் வேகமாக வந்துகிட்டு இருக்கீங்க, வேற ஒரு ஆள் பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. நீங்கள் வேகமாக வரும்போது பார்த்தோன்னு டக்குன்னு ஏன்னா குறுக்க வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் திட்டிட்டு போவீங்களா? பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. சுச்சுவேஷன் ஒரே சுச்சுவேஷன் தான். இங்கே மனநிலை நம்ம வேகமாக போகும்போது அந்த ஆள் திட்டிட்டு போகிறோம், நம்ம பொறுமையாக போகும்போது என்ன இருந்தாலும் திட்டிட்டு போகிறோம், நம்ம ஒரு கரெக்டான வந்துட்டு இருக்கோம். சுச்சுவேஷன் ஒரே சுச்சுவேஷன், அங்கே மனநிலையை பொறுத்து சுச்சுவேஷன் மாறுகிறது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் அந்த பொருளாதாரத்தை எந்த மனநிலையிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்த ரியாக்ஷன் அங்கே நிச்சயமாக நடக்கும். அப்போ எப்படி தான் என் மனநிலையை மாற்றிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? எஸ், எந்த நேரத்துலையுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த நேரத்துலையுமே எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்க. பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்கள். இப்போ நமக்கு அர்ஜென்ட்டாக 1,00,000 ரூபா தேவை, என்னங்க 1,00,000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவை, என்னோட தேவை எனக்கு தாங்க தெரியும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் படுறேன், பணத்துக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ புலம்புனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எவ்வளோ புலம்புனாலும் அந்த சுச்சுவேஷன் மாற போகிறது கிடையாது. சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷன் ஒஸ்ட்டாகத்தான் மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் கிடச்சிடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? பொறுமையாக இருங்க. சரி, இப்போ நமக்கு இந்த பொருளாதாரம் தேவைப்படுகிறது, இப்போ என்ன பண்ணால் கிடைக்கும்? ஒன்று யார்கிட்ட கடன் கேட்டு வாங்கலாம், அந்த மாதிரி யாரும் கிடையாது. யாருக்கு நம்ம பணம் கொடுக்கணுமோ, என்ன தேவை நிறைவேற வேண்டியது இருக்கோ அவங்களுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் இருக்குது,
ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன், அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ ஒரு 5000 ரூபாய் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொஞ்சமாக இருக்குது கொடுக்குறேன், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம மனசை அமைதிப்படுத்தி நிம்மதியாக இருந்து நம்ம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக அந்த நிகழ்வுகள் நடக்கும். அப்போ பொருளாதாரத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன திரும்ப தேவைப்படுகிறது? அமைதியாக இருக்க வேண்டியது இருக்குது. உங்கள் மனசை எப்பயுமே பத்திரமா பார்த்துக்கோங்க, நிம்மதியாக வச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க, அந்த விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கோங்க, அந்த சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, ரியாக்ஷன் கொடுக்கணுமா. ரெஸ்பாண்ட் அப்படின்னா என்னென்னா அங்கே என்ன நடக்குதோ அதற்கு தகுந்த நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது ரெஸ்பாண்ட். ரியாக்ஷனுங்கிறது அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்குறது ரியாக்ஷன். இப்போ நீங்கள் வந்து அறிவு இருக்கான்னு யாராவது கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? தெரிலங்க அறிவுலாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு திரும்ப கேட்டுருப்போம். புரியுதுங்க? நம்ம டக்குன்னு கோவப்படுவோம். ஏன்னா அறிவு இருக்கான்னு கேட்டு நம்ம ஈகோ டச் பண்ணிடுச்சு. 2 விஷயங்க. ஒன்று, நமக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சும்மா விளையாட்டுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அறிவு இருக்குது அப்படின்னா கோவப்படணும் அவசியம் கிடையாது, ஏன்னா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். சப்போஸ் நமக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லலாம்? எனக்கு அறிவுலாம் இல்லைங்க, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை வளர்க்கலாங்க, நான் அறிவுலாம் இல்லைங்க, எனக்கு அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்புறம் ஏன் கோவம் வருது? அறிவு இருக்கான்னு கேட்டு நமக்கு ஏன் கோவம் வருது? நமக்கு அறிவு இல்லைன்றது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அச்சோச்சோ இவன் கண்டுபிடிச்சிட்டானே நம்மளை பற்றி, அறிவு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இவன் 4 பேர்கிட்ட சொல்லிட்டா, அதுதான் கோவம் வருது நமக்கு. ஒரு அறிவு இருந்தால் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு தேவைப்படுது போல நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்போ யாராவது பணம் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், பணம் இருந்தால் இருக்குன்னு கொடுப்போம், இல்லைனா இல்லைன்னு சொல்லுவோம். அறிவு இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இந்த எடுத்துக்கோன்னு சொல்லலாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடலாம். அவருக்கு தேவைப்படுது நம்மகிட்ட கேட்குறாரு, என்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, நீ வேறு யார்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடலாம். சுச்சுவேஷன் சேம் தாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அங்கே தான் நம்ம. அதே மாதிரி தான் பொருளாதாரமும் தேவைப்படுகிறது. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, என்ன பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்து விடும். ஏற்கனவே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், இதையும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் உருவாகும். பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க முதல்ல. சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தேவையான பொருளாதாரம் சம்பாரித்து, பொருளாதாரமும் உயர்வாக இருக்கட்டும், நம்ம மனநிலையும் உயர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பராக ஜாலியாக ஹேண்டில் பண்ணி வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.